ஹலோ கைஸ், எப்படிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எபிலிட்டி பட் ஓபி பாடி ஹீரோ மேங்காவில் 37 to 38 சாப்டர் பார்க்க போகிறோம். கடுகுள்ள பார்த்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடுகுள்ள பண்ணாமா. வர ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரில் நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா லூ பண்ணி எப்படி இருப்பாங்க. ஒன்று வாட்டி என்னை விட்டு போவாருன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம உள்ள பண்ண ஓகேன்னு சொல்லியிருப்போம். ஒன்று வாட்டி எங்கள் படம் ஒன்று கொண்டு போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிஃபி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வர எம்எல்ஏ பேசிங் மூலமாக நம்ம ஜிஜனுக்கு மேலே பயன்படுத்துகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஜிஜன் மேலே பயன்படுத்துகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 2 மாதம் பார்த்தீங்கன்னா ஒத்தால சமாளிச்சுட்டுங்கிறாங்க. அதனால் பயன்படுத்துகிறாங்க. நம்ம லூ பண்ண சொல்கிறோம், நீ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க, உனக்கே தெரியும் நீ எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லிட்டு இன்னொரு பவர் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம லூ பண்ண பார்த்தீங்கன்னா ஜீசன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஜீசன் பார்த்தீங்கன்னா ஒரே அடிக்கிறாங்க. அந்த மாதம் என்னன்னா பறந்து போய் விடு இல்லை நல்ல பவர் மனசு வச்சுருந்தாங்க போல். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அவங்களோட தண்டர் மேஜிக் பவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் மேலே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜீசன் பார்த்தீங்கன்னா ஒரு லாவா ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். 2 ஃப்ரேமும் அதை பார்த்தீங்கன்னா 2 பவர் வச்சுருந்தாலும் ஒரு பிளாஷ் மாதிரி எப்படி நடக்குது. நம்ம லூஃபன் ஜின்னு ஷாக்கே பண்ணுங்க டக்குன்னு ஜிஃபி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் ஜின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிட்டுக்காக வந்து பாருங்கள். நம்ம ஜீசனும் வந்துடுதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறோம். 4 பேருமே என்ன ஷீல்டு போட்டு கவர் பண்ணாங்க பாருங்கள். அந்த இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாஸ்ட் மாதிரி நடக்குது. அந்த இருக்கிற எதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே அழிஞ்சு போகுது. வெறும் எட்குன்னா வந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு மாதிரி போட்டு நம்ம ஆளுங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. என்னடா இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா ஜின்னி உனக்கு எது ஆகலைன்னு சொல்லிட்டு கேட்குறோம். நம்ம ஜின்னி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண ஜிஎஃப்னு சொல்லிட்டு லூஃபன் பாராத்தினுங்கிறா பாருங்க. நம்ம ஜிஎஃப்னுக்கு பார்த்தீங்கன்னா புறமாகுது. நான் கூட இந்த மாதம் கிளிக் பண்ண யாருமே சொல்லின்னு ஜிஎஃப் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் யாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ நியூக்ளியர் பம் அட்டாக் பண்ண எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டேமேஜ் ஏற்படுத்திருக்கு. நம்ம லூஃபன் சொல்கிறான், உன்னை என்ன காயப்பத்தானே என்ன மஞ்சள் ஜின்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான். நம்ம ஜின்னியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, ஆனால் இதுமாரி எங்கே போனாலும் என்னையே கூட்டின்னு போக சொல்லிட்டு நம்ம ஜின்னியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரொஃபஸர் அப்படிங்கன்னா லூஃபன் மேலே லோவல் வீண்டாங்க போல் அந்த மாதிரி பேசினுங்கிறாங்க. நம்ம லூஃபனும் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் கில் பண்ணுங்க அவனுக்கு மேஜிக்கல் பட்ஸும் கிடைக்கும்ல, அந்த மேஜிக்கல் பட்ஸ்னா கிடைக்குன்னு சொல்லிட்டு தந்து பார்க்குறாங்க பாருங்க. அவனுக்கு ஷாக் ஆகுறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனோட ரக்கியோ அது மட்டும் இல்லாமல் ட்ராகன் மேலே உக்காஞ்சி பட்டு ஒரு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் மாதிரி கிடைக்கும்ல, அந்த ஸ்ட்ரீட்டு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராகன் போன் மூலமாக ஒரு ஃப்ளூட்டும் கிடச்சிருக்கு. என்னடா இது இந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லாரா இருக்குது, ஆனால் இருந்தாலும் எனக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்துனுக்கலாம். நம்ம ஜின்னுக்கிட்டே கேட்குறான். டக்குன்னு ஜின்னு ஷாக் ஆகுறேன். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஃப் இருக்கால அவனோட பவர் அவளே மீறி பார்த்திங்கன்னா வெளியே வருது. அங்கே இருக்கிற பிளான்ஸ்னால் அது மாதிரி வஞ்சி போயிருக்குல்ல அது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நம்மளும் ஃபன் ஜென்னி பார்த்துருங்க. அப்படி தான் ஜிஎஃபியோட உண்மையான பவர்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. நம்ம ஜிஎஃபி பார்த்திங்கன்னா ஒரு எல்ஃப் மாதிரி இருக்கான். அவளோட பவர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சுற்றி எல்லா இடத்துக்கு போகிறாரு. பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற யாரும் மட்டும் இல்லாமல் அந்த காற்று ஃபுல்லாகவே அந்த பவர்னா எனர்ஜி தான் போயிட்டு அந்த பிளான்ட் அடி போட்டுருக்கல சில பண்ண பழிஞ்சிருக்கோம். அந்த பிளான்ட்டுக்கு அப்படியே ரீஜென்ரேட்டுக்கு மாதிரி பண்ணிட்டு நம்ம புல்ஃபன் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ட்ரீ மாதிரி வளருது. அந்த ட்ரீ மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட்டும் இருக்குது. அந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா லூஃபன்னு இருக்கிறான். ஜின்னு பார்த்திங்கன்னா வேணாம் ரொம்ப ஆபத்து மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த நம்ம லூஃபன் அந்த ஃப்ரூட் எடுத்துக்கலாம். நம்ம ஜிஎஃபி பார்த்திங்கன்னா நான் நல்ல வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க பண்ணுங்க. லூஃபன் ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறான். இருந்தாலும் லூஃபனுக்கு ஒரு மாதிரி இந்த ஃப்ளூட்டை நீ சாப்பிட்ற ஜிஎஃபின்னு சொல்லிட்டு கேட்குற பாருங்க. நம்ம ஆளுங்களே ஷாக் ஆகுறேன், என்ன சாப்பிடணுமான்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த 2 மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஃபி கூட ஒரு அளவுக்கு ஒத்து போட்டு அதனால சொல்கிறேன்னு சொல்கிறான். நம்ம ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூட்டை ஒரு மாதிரி பார்த்துட்டு சாப்பிட்டுறாங்க. என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஆளுங்கன்னா. நம்ம லூஃபன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்னொஸ்டிகேஷன் மாதிரி அது என்ன பார்த்தீங்கன்னா ஜிஎஃபியோ அந்த 2 ட்ராகன் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மாதிரி 2 பேரும் ஒன்றா ஆகிட்டாங்க, மெஜ் ஆகிட்டாங்க. நம்ம ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டரை சம்மன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். நம்ம ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாஸ்டரை சம்மன் பண்ணிடுறாங்க. வேறு பார்த்தீங்கன்னா சோல் பீஸ்ட் மாதிரி அந்த மாஸ்டர்லாம் சம்மன் பண்ணிடுறாங்க. அந்த மாஸ்டர் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம செத்துட்டோமான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறோம். ஏன்னா நம்ம ட்ராகன் பெட் ஆகிட்டோமான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறோம். நம்ம ஜின்னியும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. ஷாக்னா ஆகல, அவங்களுக்கு ஆல்ரெடி நினச்சிடான்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறாங்க. நம்ம லூஃபான்னு சொல்கிறோம் சில ஒர்க்குன்னு இருக்குது, அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்ன ஒர்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. நம்ம லூஃபனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்களா ஒரு டாஸ்க் மாதிரி. அந்த டாஸ்க்கு நம்ம லூஃபன் சொல்லலாம். அந்த ட்ராகன் எடுத்துக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த ட்ராகன் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நான் எத்தனாட்டி சொல்லி நான் ட்ராகன் எனக்கு ஒன்றும் பண்ணாடிங்க, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவானதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராகன் எனக்கு ஒரு மாதிரி திருப்பி இருந்துக்கிறாங்க. எத்தனாட்டி சொன்னாலும் நீங்கள் திருந்த மாதிரி இல்லைல்ல, அந்த ட்ராகன் நம்ம வீட்டோட ஒரு பர்சன் மாதிரி இருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா அது நம்ம ஃபேமிலி மாதிரி யாருக்கிட்டே எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன்னு சொல்கிறோம். அந்த ட்ராகனுக்கு பார்த்திங்கன்னா லூஃபன் பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறான்.
அந்த எதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிடுறான். இருந்தாலும் எதுவுமே ஒன்றும் ஆகலை. ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனும் பார்த்துன்னு இருக்கான். அப்புறம் லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனோட சிஸ்டம் பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஃபை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கான். இருந்தாலும் ட்ராகன் ட்ரெயின் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு சங்கிலி மாதிரி போட்டு கத்திருக்காங்க. நம்ம ஜிஎஃபை பார்க்குறோம். உங்களோட பவர் வீக்காக அதிகமாக இருக்கிற மான்ஸ்டர் ட்ரெயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்குறா பாருங்க. அதுனா ஒன்றும் இல்லை, நீங்கள் அம்மா சொல்லிட்டு லூஃபன்னு சொல்கிறான். நம்ம ஜிஎஃபை பார்த்தீங்கன்னா இது ஒன்றுத்துக்காக இருக்குது, வேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஜிஎஸ்என் பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம லூஃபன்னு கத்தாடிங்க போய் தூங்குங்க டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம செல்லில் பார்த்தீங்கன்னா காலையில் யாரும் கரு தட்டுற மாதிரி டோர் தட்டுற மாதிரி என்ன பண்ணி நம்ம கியூனும் அது மட்டும் இல்லாமல் ஜிஎன் மட்டும் வந்திருக்காங்க. எத்தனை வாட்டி கூப்பிட்றேன் நீ ஏந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டீஸை பாரு, நம்ம ஆல்ரெடி அகாடமி ஃபுல்லாக இருப்பார் வச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன நோட்டீஸ்னு சொல்லிட்டு நம்ம லூஃபோனும் வாங்கி பார்க்குறான். வாங்கி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் அந்த மேட்சை விட்ரா பண்ணி போயிட்டு இருப்பான்ல, அதை பற்றி தான் பேசினுக்கிறாங்க. நம்ம லூஃபன் வேறு ஒருத்தர் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபைட் பண்ணால் அவன் தான் ஜெயிப்பான், நம்ம லூஃபன் ஜெயிப்பான் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுங்கிறாங்க. கின்னு சொன்னாங்க ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு லூஃபன், அகாடமி ஃபுல்லாக இதான் பறி வச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி அப்படியே இருக்கட்டும், இவங்க தான் பறி போட்டாங்க, யார் பறி போட்டாங்களோ அதே மாதிரி இருக்கட்டும், அதே மாதிரி தான் இருக்கட்டும் சொல்லிட்டு லூஃபன்னு சொல்கிறான். நீ சில்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் எடுத்து பார்த்துனாங்க. என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. பேர் பார்த்தீங்கன்னா ஜின்யாங் என்னோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா மேஜர்னு சொல்கிறாங்க. அவனும் ஒருத்தங்கிட்ட போய் சொல்கிறான், யாங்ச்சி நீ போட்ட போஸ்ட்டுங்க அவர் ரிப்ளை பண்ணுறான்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. என்ன ரிப்ளை பண்ணுறான்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபைட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. டக்குன்னு அவனா பார்த்தீங்கன்னா அவனோட நிஞ்சா பவர் யூஸ் பண்ணுறான். அவன் பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டில் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி ஷேருங்கன் மாதிரி பண்ணுறான். என்னடா இது ஃப்ரெண்ட்லி பேட்டில் தானே, நிஜமாக பேட்டில் மாதிரி பண்ணுறேன், நாங்கன்னா ரொம்ப வீக்ரா என்னை விட்டுருங்கிறான்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் கதையில் நிற்கிறாங்க. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், அவன் பாரபட்ச பார்க்காம அவன் போட்டு அச்சு தள்ளுறான் பாருங்க. அவன் ஒரு லூஃபனை ரிப்ளை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்யாங்க பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஆமாம் சொல்லிட்டு நம்ம யான்ஜிங் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அந்த நோட்டிஃபிகேஷனை காமிக்கிறான். என்னடா நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் என்னடா நாளுக்கு எதுனாலும் அந்த மேட்ச்சில் நான் அந்த டோர்னமெண்ட் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்யான்னு பார்த்தீங்கன்னா திருமணம் பேசின்னு போகிறான். அவனை நான் சும்மாவே வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஜின்யான்னு பார்த்தீங்கன்னா லூஃபன் மேலே கடுப்பாக பேசினுக்கிறான். நம்ம ஆன்டின்னு வீட்டில் தான் எல்லோரும் சாப்பிட்டுனுக்கிறாங்க. லூஃபன் இந்த மாதிரி நீ போஸ்ட்டு போட்டுக்கூடாது, உனக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம் ஆன்டின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மன்னு சொல்கிறான். ஒரு ஞாபகம் வச்சுக்கோ, சுற்றி நல்ல டேஞ்சராக இருக்கனாலும் ஒன்று நான் மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்கிறாங்க. லூஃபன் ஓகேன்றான். பார்த்தீங்கன்னா பிளேஸில் அந்த அரினாக காமிக்கிற ஃபைட்டிங் பிளேஸ்ன்னு காமிக்கிறாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா மாறு விஷயத்தில் வரோம். லூஃபன் பார்த்தீங்கன்னா ஏந்து போகிறாங்கன்ட்டு அந்த நின்று எங்கே ஏந்து போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம இப்போ இந்த ஒயிட் பிரின்சிபல்னு பார்த்துறாங்க ஒரு லூஃபன் வந்துட்டானான்னு சொல்லிட்டு. டக்குன்னு வாய்ஸ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பிரின்சிபல் ரூம் 2 பேர் இருக்காங்க. நம்ம வாய்ஸ் பிரின்சிபல்னால் கொஞ்சம் லோவர் லெவல் தான், பிரின்சிபல் வாங்கி ஹை லெவல் இருக்காங்க. நம்ம பிரின்சிபலும் வாய்ஸ் பிரின்சிபலும் பார்க்குறாங்க. கைஸ் பார்க்கல பேசுகிறாங்க. நம்ம நான் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலும் சொல்கிறாங்க, நான் லூஃபனை நேஷ்னல் ட்ரையலில் காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அவனை சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாங்க. ஏன்னா சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் பிரின்சிபல் ஸ்டாக் ஆகி பார்த்துனுக்குறாங்க. என்னடா நான் பேசவே மாட்டேன்னு சொல்கிறேன் பாருங்க. சாரி பிரின்சிபல், நான் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் பிரின்சிபலும் சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் லூஃபனை நேஷனல் ட்ரையில் சேர்த்துட்டேன், இல்லை ஏன்னா கொஞ்சம் அப்செட் சான்ஸ் கேட்குறாங்க. நம்ம பிரின்சிபலும் இல்லைன்றான். நெச்சில் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபனை கீழே லோவர் லெவலில் இருப்பாங்களா, அவன் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் ரூம் போனோன்னா நம்ம மணி பே பண்ணிட்டு தான் போனோம். நான் 7 நாளாக கஷ்டப்பட்டு மணி பெயிட் பண்ண அசால்ட்டாக என்னை தள்ளி விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு பேசுனுங்கிறானுங்க. லூஃபனை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணுறான், வா மேட்ச் பண்ணான்னு சொல்லிட்டு லூஃபன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துனுக்குறான். யார் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி மாதிரி தான் வந்தாங்க. நான் கூட ஃபைட் பண்ணிட்டுக்கு நீ ரெடியாக இருக்கியா யங் மேன் சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. இன்னத்துல என் சாப்பிட முடியும். உங்களை நெக்ஸ்ட் சாப்பில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.